அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோகுல். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்குது. அது உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ விழா பார்த்தீங்கன்னா சூப்பராக நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் தான் போயிட்டுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய காஸ்டியூம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 டேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நிறையா கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நோம்பி நைட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக காமிக்க போகிறேன். ஸோ போகலாம். கைஸ், லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்காங்க. கைஸ், எவ்வளோ தூரம் லைட் இருக்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாங்லேயே மற்றவங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், இதுதாங்க எண்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட் போட்டிருக்காங்க. கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன். ஓகே, நம்ம இதோட பார்த்தீங்கன்னா நைட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கும். அதை போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அது எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நின்று காமிக்கிறேன். ஸோ வாங்க அங்கே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல தான் இருக்கும். அங்கே ஒரு கோயில் தெரியுதுங்களா? ஜூம் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அங்கே ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் பார்த்தீங்கன்னா மெயின் கோயில். அந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா 2வது கோயில் இருக்கும். அதுதான் கைஸ் 2வது கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 o'clock கும்பாபிஷேகம் நடக்கும். அங்கே ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு நடக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விசேஷம் நடக்குதுன்னு? அது பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலுங்க. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்ரகாளியம்மன் கோயில். ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குன்னு வாங்க உள்ளே போகலாம். லைட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பலமாக இருந்திருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கம்பம் போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டம் போடுவாங்க. செம கூட்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாளெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் யாருமே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், கோயில் பார்த்துருப்பீங்க, செமையாக இருந்துச்சா? கும்பாபிஷேகம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளம்போது பார்த்தோம். சாமி பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன். ஓகேங்க, எங்களுக்கு என்னன்னு தெரில. ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், போகலாம். கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சைட் ஃபுல்லாக லைட்டு போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிச்ச கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல தாங்க. அதுக்காகவே ஒரு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா மொத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே மெயின் கோயிலுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். சரி, நீ வீடியோவில் இருப்பேன். ஸோ கைஸ், இதுதாங்க ஓமகுண்டா போகிற இடம். இந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. கோயிலே பார்த்தீங்கன்னா ஜொலி ஜொலிக்குது. கைஸ், இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வருமாமா.
ஓடிட்டுருக்கா பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் 3 இரு அம்மங்கோயிலுக்கு தீர்த்தபலம் எடுத்துள்ள பக்தர்கள் அம்மங்கோயிலுக்கு கொண்டு பாப்பேன் போலாமா வேண்டாமான்னு சொல்லி. கோயிலுக்கு வருமாறு நானே 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 நன்னா தனம் நானே 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 நன்னா நானே நானே நன்னா தனம் நானே 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 நன்னா ஆகாத பேரந்தே அவனை பக்கத்தில் நானே பேரந்தே பொத்தரியாய் நான் என்ன செய்வேன் நானே 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 நன்னா தனம் நானே 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 நன்னா நானே 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 நன்னா தனம் நானே 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 நன்னா நானே 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 நன்னா தனம் நானே 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 நன்னா சத்தம் செய்வேன் அன்னையா தூரத்திலே இதுதானே சாப்பாடு போடுற இடம். தேவைப்பட லைன் கட்டிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாளுங்க. அங்கே வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது போக இங்கெங்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதுதாங்க இன்னைக்கு போட்ட சாப்பாடு, அதாவது தக்காளி சாப்பாடு. நான்கு மணி அளவில் மங்களவாத்தியம் ஆரம்பித்து 4:30 மணி அளவில் பட்டகால
பத்ரகாளியம்மனுடைய யாகசாலையில் ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் நடந்து சரியாக 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ளாக பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று அங்கிருந்து இங்க வந்து மறுபடியும் 7 மணிக்கு பூஜை கோதர்ஷனம் தசதர்ஷனம் மகாதீபாராதனையுடன் இந்த கும்பாபிஷேகம் நிறைவேறுகிறது. பிரார்த்தனை செய்து முடிந்தா சண்டி ஹோமம் பண்ணலாம். ஏன்னா மாரியம்மன் காளியம்மன் இரண்டுக்கும் சேர்ந்து இங்க ஹோமங்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால சண்டி சர்வத்திர ஆச்சாரியாக பவித்திரம் விருத்தியா ஆச்சரிய எடுக்கல. இதுதாங்க கோயில் உள்ள எப்படி இருக்கு உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எடுக்கல. செவன் ஓ கிளாக்கா முடிஞ்சிருமே கும்பாபிஷேகம். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே கோயில் கருவறையில் பார்த்தீங்கன்னா காசு போட்டு பார்த்து வந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இன்ட்ரோ வீடியோ காமிச்சிருந்துருப்பேன்ல, அதோட கன்டினியூ தாங்க இது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சரி வாங்க இப்போ காமிக்கிறேன். ஸோ கைஸ் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போகலாம். அதாவது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் உள்ளே வர்றதுக்காக. சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு லைட்டுக்கு மேலேயுமே. இங்கே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங்க்கு தனியாக ஒரு வழி வச்சுருக்காங்க. அப்புறம் அன்னதானம் செல்லும் வழி இந்த பக்கங்க. இந்த பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டு திரும்பணும். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், அங்கே ஒரு என்ட்ரி காமிச்சிருந்தேன்னா இங்கே ஒரு என்ட்ரி. இந்த பக்கம் 2 பெரிய விளக்கு மாதிரி மேலே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன். அப்புறம் அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே ஏதோ படுதா மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம்னா கோயில் வந்துடுங்க. ஓகே அவ்வளோதாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன் ஓமகுண்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ கைஸ் நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க செம கூட்டமாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் கூட்டமே இல்லை கோயிலில். போட்டுருந்தாங்க, க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க கைஸ் ஃபுல்லாக. ஓகே இங்கே ஒன்றும் இல்லைங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் போகலாம். ஓகே கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆச்சு. நான் வந்து உங்களுக்கு இந்த முன்னாடி அந்த டிசைன் பண்ணியிருந்தாங்களே அது உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ காமிச்சிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு சரி உங்களுக்கு இது நல்லா இருக்கே. நான் இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்கும், என்னால் ஆட் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல, அதை என்னால் எடுக்க முடியுமான்னு சொல்லி தெரியல. எல்லாத்தையும் கலஸ்டாங்க என்ன பண்ணுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ராத்திரியாக வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஓகே நான் போய் தூங்கிட்டு விடியலை, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்ரெடி 12 மணி கிராஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு. ஓகே கைஸ் உங்களுக்கு கும்பாபிஷேகம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? மார்னிங் 6 o'clock மார்னிங் பார்ப்போம். கும்பாபிஷேகம் நடக்குது. என்னடா தூக்கம் இங்கே இருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த வெப்பனை வச்சு நான் பார்க்க போகிறேன். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். ஸோ கைஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பத்ரகாளியம்மன் கோயில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில். இப்போ இந்த பத்ரகாளியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ 6 o'clock 7 o'clock நடக்க போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மேலே ஆச்சு. நம்ம போகணும்.
இந்த பெரிய கோயில் மெயின் கோயில் பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மன் கோயில் தாங்க. ஸோ கும்பாபிஷேகம் நடந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் மேலே ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியலைங்க. ஆனால் அந்த ரெண்டாவது கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இப்போ தான் நடந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாரும் போயிட்டாங்க. ஊர்லேருந்து போய் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே கைஸ், நான் வாங்க போக கன்டினியூ பண்ணுறேன். செக்யூரிட்டிலாம் வந்திருக்காங்க. இந்த பக்கம் மொத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க. ரெட் கார்பெட்டில் போட்டிருக்காங்க. பரவாயில்லையே. இந்த வழியாக தாங்க அந்த ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகணும். இப்படியும் போகலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகிறோம். உங்களுக்கு இந்த வழி காமிச்சிருக்க மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே பூந்து கோயிலுக்கு போகிற வழி. ஐயோ, சவுண்ட் வரை கேட்குது. கும்பாபிஷேகம் நடந்துருக்குமான்னு தெரில. கும்பாபிஷேகம் நடந்துச்சான்னு தெரிலங்க. மாரியத்த கோயில் உள்ள இருந்துச்சு. இங்கே கும்பாபிஷேகம் முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தான். நெக்ஸ்ட்டு கும்பாபிஷேகம் இங்கே தாங்க. புகை மூட்டமாக இருக்குது. அங்கே பண்ண போகிறாங்க. ரெட் கார்பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். காலையில் கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அதாவது ஒரு கோயில் முடிஞ்சு. செகண்ட் கோயில் பார்த்தீங்கன்னா 9 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அப்பா இவங்க சன்னி கோயில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டாச்சு. காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, வடை, பிரியாணி நல்லா இருக்குங்க. இல்லை ஸோ கைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கேன். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் அங்கே போய் பேச முடியாது. ஃபுல்லாக சம கூட்டமாக இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆச்சுங்க. கும்பாபிஷேகம் ஆக போகுது. எல்லாருக்கும் வரும். யாரும் தள்ள வேண்டாம். பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னு பார்த்துங்க. அறிமுகங்களாக கிட்ட நிற்காதீங்க. உங்களுடைய நகைகளை எல்லாம் பத்திரமா நீங்க தான் பார்த்துக்கணும். எது மிஸ் ஆனாலும் ரொம்ப சிரமமாயிரு கண்டுபிடிக்கிறதுக்கு. பவுன் வைக்கிற விலைக்கு பத்திரமா பார்த்துக்கணும். பரவாயில்ல, இங்கேருந்து நல்லா தெரியுது. இங்கேருந்து தெரியுது. அங்கே பாருங்க, மேலே கொண்டு போயிட்டாங்க பாருங்க. கீழே வந்துருங்க. கீழே வந்து சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஆமாம், தீட்டத்தை பார்த்துட்டு உங்க நகையை வைக்காதீங்க.
தீர்த்த வாங்கினீங்கல்ல வழி விடுங்க. பின்னாடி இருக்கிறீங்க வரட்டும். பின்னாடி இருந்து கொஞ்சம் பொறுமையா வாங்க. எல்லாத்துக்கும் தீர்த்த ஏற்பாடு பண்ணிருக்கு. தீர்த்தம் என்ன 1 மணி நேரம் தெளிப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா வாங்க. கோயிலுக்கு முன்னாடி தள்ளாதீங்க. ஒரு சைடாக வாங்க, ஒரு சைடாக வாங்க. பாட்டில கையில வச்சு கொஞ்சம் தள்ளி ஓரமானுங்க. வழி விடுங்க போட்டு. இந்த லேடிஸ் கோயிலுக்கு வழி விடுங்க. கூண்டத்துக்குள்ள யாரும் போகாதீங்க. யார் கூண்டத்துக்குள்ள யாரும் உள்ள போக வேண்டாம். இப்போ பக்தர்கள் யாரும் அன்னதான மண்டபத்துக்குள்ள போங்க. பக்தர்கள் யாரும் சாயங்காலம் வரைக்கும் தீர்த்தம் இருக்குது. பொறுமையா வாங்க. யாரும் தள்ளி அடிக்கிட்டு வராதிங்க. அவங்க உடமையில பத்திரமா பாத்துங்க. நகைகள் எல்லாம் பத்திரமா பாத்துங்க. தொலைஞ்சிருச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. கூட்டத்துல தள்ளிட்டு போக வேண்டாம். எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். பொறுமையா நின்று போங்க. முன்னாடி போறீங்க போனா போகட்டும். வழி விட்டு பொறுமையா நின்று போங்க. மியூசிக் போட்டுட்டு கேட்கவும் கேட்காது. இல்ல யார் வந்து வாங்கிக்கலாம். சிவா தீர்த்தத்தை கீழே தனிச்சு புடி. மேல புடிச்சீங்கன்னா காத்துல போகுது. கீழே தனிச்சு புடி. கிட்ட வந்து தீர்த்தம் வாங்கிக்குவாங்க. கீழே தனிச்சு புடி. காத்துல போகுது. குரூப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரம் எல்லாத்துக்கும் தீர்த்தம் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக குளிக்க வச்சிட்டு இருக்காங்க. செட்டிருந்து வந்துட்டு இருக்கீங்களுக்கெல்லாம் புடிச்ச தீர்த்தம் வாங்கினவங்க வந்து டக்குன்னு வாங்கி சொல்லு. இங்க வேற வீடியோ செம்மையா கேப்சர் ஆகுது. பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள். யாரும் சாப்பிடாமல் செல்லக்கூடாது என்பதற்காக அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ கைஸ், கும்பாபிஷேக காலையில் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா பூஜைக்கு போயிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இப்போ பூஜை போயிட்டு வேலையே இல்லை கைஸ். யா இதுதானே வேலை. நான் இங்க இருக்கிறேன். நான் 2 நாள் இங்கே தான் இருப்பேன். நான் 2 நாள் இங்கே தான் இருப்பேன். ஆ சரி. தனுசிங் கிட்டவா கூட்டமே இல்லைங்க சாப்பிட்ற இடத்துல. சுட்டி பையன் எல்லாருமே ஐஸ் சாப்பிட்டு இருக்காங்க. என்னோட அவ்வளோதான். ஸோ கைஸ், கோயிலில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. கூட்டமே இல்லை. முன்னாடி இருக்கிற பிள்ளை யாரு? இதுதான் கைஸ் கோயில் இன்சைட். மேலே ஒரு கண்ணாடி நேரத்தில் காமிச்சிருப்பேன். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா சிலை வச்சுட்டாங்க. ஸோ கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாமே முடிஞ்சு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னா முடிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்த ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. அந்த நோம்பியெல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாளைக்கு நந்தாவிளக்கு தீபம் வச்சுருக்காங்க கைஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தடா வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நான் சீக்கிரம் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால் பார்த்தீங்கன்னா அதை நான் லேட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நான் உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.